விஜய் அவர்களை பொறுத்தவரை விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குனால, விஜயனுடைய தாக்கத்தினால தமிழ்நாடு ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போகுமா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க ஐயா. நான் அதை பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் சி அந்த பாசிபிலிட்டி நான் பார்க்கலிங்க. அதே நேரத்தில் விஜய் அவர்களை பத்தி கருத்து கேட்டீங்க. அரசியல்ல வந்திருக்கிறாங்க, ஈர்ப்பு இருக்கு, மக்களை சந்திக்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்க. நல்ல வாக்குகள் கூட சில இடத்துல வாங்குவாங்க. அதை பத்தி நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா 4 முனை போட்டி, 3 முனை போட்டி எனக்கு அது நம்பிக்கை இல்லைங்க. தேர்தல் களம் கடந்த 2 வார காலமாக 2 முனை போட்டியாக தான் அது இருக்கு. ஏன்னா மக்கள் கேண்டிடேட்டும் பாக்குறாங்க. என்னதான் தலைவர்கள் கட்சி இருந்தாலும், முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தாலும் கூட நம்ம ஜனநாயகத்துல கேண்டிடேட்டும் முக்கியம். இப்போ அதனாலதான் கருப்பு முருகானந்த மன்னனை பத்தி நான் சொன்னேன். 2 கேண்டிடேட்டையும் தரம் பிரிச்சு பாக்குறாங்க. ஸோ அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு வாக்கு வங்கி அவர் ஏற்படுத்துவார். அதில் நம்ம இல்லை என்று மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. அந்த வாக்கு வங்கியால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த விதமான சேதாரமும் வராது என்பது என்னுடைய கணிப்பு. நாங்க இன்னைக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல, சரியான இடத்துல உட்கார்ந்து இருப்பதாகத்தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 நாள்ல எலெக்ஷன், 23ஆம் தேதி வாக்கு செலுத்த போறாங்க. ஸோ எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இந்த தேர்தல் மாற்றம் நிகழ்வே, ஆனால் இந்த மாற்றம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நயனார் நாகேந்திரன் கோயம்புத்தூர்ல சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லுங்க. இந்த தேர்தலில் மாற்றம் நிகழுமே, ஆனால் இந்த மாற்றம் என்ன ஆகும்? நேத்து பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த தேர்தலில் மாற்றம் நடக்கவில்லை என்றால் உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நேத்து ஸ்பீச் அது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். எல்லோருமே இந்த முறை திரும்ப திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 5 ஆண்டு காலம் இதே பொறுப்புல இருந்தா என்ன ஆகும்னு ஒரு சிந்திக்கணும். கடன் சுமை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, குடும்ப ஆட்சி, லஞ்ச லாவண்யம், நகராட்சியினுடைய சீர்கேடு, மாநகராட்சியினுடைய சீர்கேடு, உள்ளாட்சிகளுடைய சீர்கேடு, இதெல்லாம் கூட மக்கள் பார்க்கணும். போதைப் பொருளுடைய புழக்க வழக்கம் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கிராமத்தை நோக்கி வந்துருச்சு. நகரத்துல இருந்த போதைப் பொருள் கிராமத்துக்கு வந்துருச்சு. அதெல்லாம் மக்கள் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு யோசிச்சாவே மக்கள் முடிவு செய்தாலும் நமக்கு இது வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்குள்ள எந்த ஒருங்கிணைப்பும் இல்லை என்றுதான் பார்க்கின்றேன். காரணம், நேற்று ராகுல் காந்தி அவங்க வந்திருந்தாங்க. பொன்னேரி அந்த படத்துல ஷோலிங்கூர் அந்த இடத்துல எல்லாம் அவங்க கேம்பெயின் பண்ணாங்க. ஷோலிங்கர், பொன்னேரி எல்லாம் அவர் தனியா தான் கேம்பெயின் பண்ணார். அதாவது ஒரு இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவரும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஒரு மேடையில் கூட ஏறவில்லை அப்படிங்கிறது என்ன செய்தி மக்களுக்கு சொல்லுது? அவங்க எல்லாம் ஃபர்ஸ்டே கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். இப்போ மோடிஜி அவங்க வர்றாங்க. உதாரணத்துக்கு மோடிஜி அவர்கள் எங்கிருந்துலாம் ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. முதல்ல ஆரம்பித்த நம்முடைய கூட்டம் உங்களுக்கு தெரியும். செங்கல்பட்டுல ஆரம்பிச்சோம். அங்கிருந்து அதன் பிறகு மதுரை, திருச்சி, அதன் பிறகு நாகர்கோவில், நேற்று கோயம்புத்தூர், எல்லா இடத்துலையும் கூட கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டோம். கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்களுடைய நேரத்தை கொடுங்க, இந்த நேரத்துக்கு மோடிஜி வர்றாங்க, நீங்க ஃப்ரீ பண்ணி வச்சுக்கங்க, ஒரு கோஆர்டினேஷன் மெக்கானிசம். ஸோ எல்லா இடத்துலையும் மோடி அவர்களும் எடப்பாடி அண்ணனும் ஒன்றாத்தான் பிரச்சாரம் பண்ணாங்க இந்த 5 இடத்திலும் கூட. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வந்ததே ஒரு நாள். அந்த ஒரு நாளிலும் கூட 3 இடத்துல பிரச்சாரம். அந்த 3 இடத்திலும் கூட ஸ்டாலின் அவர்களோடு இல்லை என்பது மக்கள் பார்க்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிடிப்பு இல்லை, இந்த கூட்டணிக்குள்ள ஒரு உணர்ச்சி மிகுந்த கூட்டணியா இல்லை. 2வது, இன்னைக்கு திருமாவளவன் அவர்களோ இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ உள்ள இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுமே பாத்தீங்கன்னா யாருமே என் காதால ஸ்டாலின் அவங்க 5 வருஷம் நல்லது பண்ணியிருக்காங்க, இந்த நல்லது கண்டினியூ பண்ண ஓட்டு போடுங்கன்னு யாரும் கேட்கல. பிஜேபி உள்ள வந்துடும் ஓட்டு போடாதீங்க, டெல்லி வந்துடும் ஓட்டு போடாதீங்க, இவங்க வந்துருவாங்க ஓட்டு போடாதீங்க, அவங்க வந்துருவாங்க ஓட்டு போடாதீங்க, இது மட்டும்தான் சொல்றாங்களோ தவிர 5 ஆண்டு காலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பான ஆட்சி செஞ்சிருக்காருன்னு இதுவரைக்கும் திருமாவளவன் அவர்கள் சொல்லி நான் கேட்கல. இதுவரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொல்லி நான் கேட்கல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.